புள்ளிமான் வந்து வந்திருக்கு. புள்ளிமான் வந்து எங்கே வந்திருக்குன்னா, வெள்ளை நாவல் வெள்ளை நாவலை வெள்ளை நாவலில் இருக்க அந்த பிஞ்சை கூட விட்டு வைக்க மாட்டேங்குது. போன வருடம் விட்டு வைக்கல, இந்த வருடமும் பிஞ்சை கூட விட்டு வைக்கல. அப்படின்னா என்னன்னா, நம்ம வெள்ளை நாவல் வந்து பெரும்பாலும் பெரிய கண்டாத, இங்கே பாருங்க, பெரிய கன்றுகளாக தான் வாங்கி வைக்கணும். அதுதான் சிறப்பு. வெள்ளை நாவல் மட்டும் கிடையாது, அந்த புளிய மரத்தையும் காமிக்கிறேன். புளிய மரத்தையும் காமிச்சேன்னா உங்களுக்கு தெரியும். புளியங்கன்றுகள்லாம் மான் வந்து எப்படி பிரித்து மேயுதுன்னு. இந்த இடம் எரு கொட்டின இடம். சக்கரவள்ளி கிழங்கு காட்டுப்பன்றி சாப்பிட்டதுனால எல்லாமே பிடிங்கிட்டு போய் அண்ணன் வீட்லேயும் என் வீட்லேயும் மாடி தோட்டமாக வச்சுட்டேன். இதெல்லாம் இவ்வளோ அடர்த்தியாக வந்திருக்கு. எள்ளு செடி இடையில போட்டது. மிஷின் போடுறது கூட அந்த அந்த அதான் புள்ளிமானால் என்ன தொந்தரவுன்னா, இந்த இது பாருங்க, இந்த இடத்துல இது வளர வளர வெட்டிக்கிட்டே இருக்கு புள்ளிமான். அதாவது வெள்ளை நாவலும் ப்ளஸ் புளிய மரமும் இரண்டுமே மான் வந்து பயங்கர சேதமாகுது. இது வளர வளர அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. இதுக்கு நான் வழிமுறை, நீ இதுக்கு ஸ்டெப் எடுக்கணும். அடுத்த பட்டம் இல்லை, இந்த பட்டத்துக்குள்ளேயும் நான் இதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்தால் தான் இந்த செடிக்கு மட்டுமாவது பாதுகாப்பு பண்ணி ஆகணும். அப்புறம் அந்த இது ஒட்டு ரகத்தில் வீரிய ஒட்டு ரகம், அதாவது ஒட்டு ரகம் குறுகிய காலத்திலேயே நன்றாக வளரும், பலன் தரக்கூடியது. இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதாவது மானால் சேதமாகிற மரப்பயிரும் இருக்குது. மரப்பயிறு நிறைய சொல்லலாம். காட்டுப்பன்றியால் கிழங்கு வகைகளும் சேதமாகும், மானால் இது கூட சேதமாகும், மரங்கள் கூட சேதமாகும். இதுவாவது பரவாயில்ல. தாண்டிக்காய் மரத்தை பார்த்தோம்னா அது கொஞ்சம் தள்ளி இருக்குது. பிறகு பெரிய வீடியோ போச்சுன்னா சரியாக நண்பர்கள் யாரும் பார்க்க மாட்டேங்க. தாண்டிக்காய் மரத்தை போட்டு சுரண்டி வச்சுருக்கு. தாண்டிக்காய் குமிழ் மரத்தெல்லாம் அதை ஒரு நாளைக்கு வேணால் வீடியோவாக கொடுக்குறேன், பாருங்கள். இதெல்லாம் இடையில ஒரு சில இடத்துல நல்லா அருமையாக இருக்குது. ஒரு செடியில் எப்படி இருந்தாலும் 40-50 காய். அந்த காயை பற்றி வந்து பிறகு வீடியோவை கொடுக்குறேன். இது கோழிச்சாணம் போட்ட இடம். எப்படி சாரணைன்னு சொல்கிற சாரணை கீரை, சாரணெத்தி அப்படின்னு சொல்கிற கீரை, இதோட 3 டைம் களை எடுத்துட்டேன் மிஷினை போட்டு.